திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கௌரிசங்கர். தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு கரையோர பகுதி மக்களுக்கு? கமண்டல நாகநதி ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் நாகநதி ஆற்றில் வெள்ளம் வந்து கொண்டிருந்த நிலையில் நேற்றிரவு திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதியில் 100 மில்லிமீட்டர் மழை பதிவானதால் செண்பகத்தோப்பு அணை முழு கொள்ளளவான 57 அடி உயர்ந்து முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் நள்ளிரவு செண்பகத்தோப்பு அணை 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் வரும் நாகநதி ஆறு கண்ணமங்கலம், அம்மாபாளையம், புதுப்பாளையம் வழியாக வரும் நாகநதி ஆறு ஜவ்வாது மலை பகுதியில் உற்பத்தியாகி படவேடு வழியாக வரும் கமண்டல நதியும் ஒன்றிணைந்து ஆரணிக்கு கமண்டல நாகநதியாக வருகிறது. இதனால் 2 நதியிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து வருவதால் ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றில் சுமார் வெள்ளம் அதிக அளவில் வருகிறது. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர். 12 கிலோமீட்டர் வரை இந்த வெள்ளம் சென்று சீசமங்கலம் கிராமத்து வரை சென்று செய்யாற்றில் கலக்கின்றன. இதனால் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், ஆரணி, செய்யாறு தாலுகாவில் உள்ள சுமார் 45க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பி 1000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் கரையோர மக்களுக்கு வருவாய்த்துறை மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. உங்களுக்கு நன்றி கௌரிசங்கர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.